இந்த மலையாள தேசத்திலே ஜக்கு தேவதையாக உருவம் கொண்டிருக்கிறார். சிவனால் சாபம் பெற்று இங்க இருக்கக்கூடிய உருவத்திலே எந்த உருவத்தில் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால அம்மா தாயே ஏனென்றால் அதாவது அங்கர கோபத்திலே இந்த மலையாள தேசத்திலே நீ குடிகொண்டிருக்கிறாய். அம்மா தாயே எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரியா, ஆனா கூப்பிட்ட குரலுக்கு என்னுடைய உண்மையவள் உன்னை காற்பாடு சொல்லி உன்னுடைய கணவன் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனால இவ்விடத்திலே அம்மன் உன்னை கோரி தவறு செய்கிறேன். மௌனமாக இல்லாமல் தாயை நான் கேட்கும் பருத்து கொடுப்பதாக தாயை எந்த உருவத்தில் இருந்தாலும் வா வெளியே, உன்னுடைய அரண்மனை விட்டு வா. அகிலாண்ட ஈஸ்வரியே ஓம் என்று சத்தத்தால் இந்த உலகத்தில் முதன்மையா பிறந்தவ தாயே, உன்னுடைய திருமணி பாதத்தில் திருமேல் கொண்டு என்னுடைய சிறந்தாழ்த்தி உன் பாதத்தில் வணங்கினேன் மாதா. சக்தி என் பாதருக்கு ஆரப்படுது அப்படின்னா என்றென்றைக்கும் தீர்க்க சுகப்பட்டு வாழ்ந்திருப்பார். மகனே, அம்மா இவ்வேளை தேடி வந்திருக்கிறாயே, உனக்கு என்னப்பா வர வேண்டும்? அதாவது எதற்காக தேடி வந்தாய்? அம்மா தாயே, சேகாத ஒரு வேகாதோட அழியாத செல்வங்கள் உன்னிடத்திலே என்னுடைய எதிர்கள் சூழ்ந்திருந்தாலும் அவனிடத்தில் நான் உயிர் பலிக்க வேண்டும். அதனால் உன்னை கோரி தமிழை செய்து இந்த 3 வருடத்து பிறகு வந்திருக்கிறேன். ஏன் தாயே இதற்கு வந்த தாய் தேடி வந்தா? ஆமாமா பத்தா, என்ன வரம் கேட்டா? சாகாத வரம் வேகாத உடல் அழியாத செல்வங்கள். சாகாத வரம் வேகாத உடல் போகாத செல்வம். இந்த 3 வருத்தோடு தருவதாக இருந்தால், இந்த 3 வருத்தோடு தருவதாக இருந்தால் இது உபகாரம். எனக்கு என்ன தருவா? ஆயா கூட கூலி கேக்குறா. அம்மா தாயி ஏனென்றால் இந்த மலையாள தேசத்திலே அதாவது ஆங்கார கோபத்தில் ரத்தமடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதனால உனக்கு தான் பிரதி உபகார காணிக்கை கொடுப்பதாக கண்டால் ஆடு கோழி வண்டி சொல்லக்கூடிய விருதுகளை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அடுத்து நீ பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் கேட்க கொடுத்தனை கொடு. ஏன் தாயி பத்தா சிரிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு. நீ வரம் பெறுவதாக இருந்தா ஆடு பன்றி கோழியா? ஏமா ஆடு பன்றி கோழியில செக்கமாடி ஏத்துக்க மாட்டாளா மகனே? என்ன ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒண்ணு சாகாத வரம் வேகாத உடல் போகாத செல்வம். இந்த 3 வருடத்தில் பெறுவதாக இருந்தா, இந்த 3 வருடத்தில் பெறுவதாக இருந்தா ஒரு விவகாரம் கேட்டனே, என்ன தெரியுமா? எனக்கு உன்னால் நரபடி கொடுக்க முடியுமா? அதாவது நீ எனக்கு காணிக்கை கொடுப்பதாக இருந்தால் உனக்கு நரபலி, அதாவது மனிதனுடைய பழி தேவனை கேட்கிற தாயே. ஏனென்றால் அப்படி நான் பழி கொடுக்கிறேன். எப்படி தெரியுமா? உன்னால் படைக்கப்பட்ட 6 அறிவு உள்ள ஒரு மனிதன் அப்படி பிறந்து கணவன் மனைவி குழந்தை பிறக்கிறது. அந்த பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி தெரியுமா? அதாவது கூண் குருடு செவிடு ஊமை மொண்டி மடவன். உங்களால் படைக்கப்பட்டது 8000 குழந்தை இருக்கிறது. அனைத்து ஜீவன்களை கொண்டு வந்து பலி கொடுக்கிறேன். அந்த பலி ஏற்றுக்கொண்டு நான் கேட்கப்படுத்த கொடு. அம்மா பத்தா கேட்டிருந்த நரபலி தானே சிரிக்கும்படி காரணம்? நீ நினைப்பது போல் எனக்கு நரபலி கூன் குருடு செவிடு ஆமா மொண்டி முடவன் உச்சப்பட்ட குழந்தையை செக்கமால் ஏத்துக்க மாட்டாரா? அதாவது கேட்டிருந்த நரபலி உங்களால் படிக்கப்பட்ட உச்சப்பட்ட குழந்தை ஒரு குழந்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது மகனே அப்படின்னு சொல்லுகிறாய். சரிம்மா, அதாவது
உங்களுடைய படிப்பால் பிறந்த குழந்தை கொஞ்சப்பட்ட குழந்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாய். அப்படி எப்பேற்பட்ட குழந்தை கொடுத்தா ஏத்துக்கோ நீ? உன்னால் கொடுக்க முடியுமா? பக்தா, இந்த 3 வரத்தில் பெறுவதாக இருந்தால் எனக்கு நீ கொடுப்பதாக இருந்தால் இந்த 3 வரத்தில் பெறுவதாக இருந்தால் பிறகு உபகாரம் கட்டணே. எப்படி தெரியுமா? சொல்லுமா. நரபடி கட்டணே. எப்படி தெரியுமா? சொல்லி நல்லா புரிஞ்சுக்கொள். சொல்லு. ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அவனு வல்லம புருஷனாக இருக்க வேண்டும். அறுக்கிற குலத்திலே பிறந்த இரக்கமெல்லாம் நெஞ்சம் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணம் படைத்தவனாக இருக்க வேண்டும். கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். அவன் மீது எந்த உச்சமனபடிக்கு நீ கொண்டு வந்து பலி கொடுத்தாயனா நிச்சயமாக நீ கேட்க வரத்தேன். பத்தா, தாயே, நான் கேட்கும்படி உன்னால தர முடியாது. நீ கேட்க வரைத்து நான் தர முடியாது. நான் மலையாளம் சென்று வருகிறேன். தாயே போடும். அதாவது முடியாது என்பது நகராதில் கிடையாது. நீ கேட்டது என்ன? ஒருத்துக்கு ஒரு மகனாகவும் வீரமுள்ள புரதராகவும் அறிவாற்றல் கட்டவனாகவும் உச்சமில்லாத கொண்டு வந்து கொடுத்தால் நீ கேட்க வரத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டாய். அம்மா தாயி, அதாவது நீ கேட்டது போலவே சுக்லாதேவி சூரியன் உதிக்கும் முன் சூரியன் அஸ்தமாவதற்குள் நீ கேட்டபடியை நிச்சயமாக என்னால் கொடுக்க முடியும். கொடுக்கிறேன். கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. கேட்டீங்களாப்பா? இப்ப என்ன இடத்துல தப்பிக்கணுமே? எப்படி? இப்ப என்ன இடத்துல தப்பிக்கணுமே? அதற்காக ஒருத்திக்கு ஒரு மகனாகவும் வல்லவ புருஷனாகவும் அறக்கிற குலத்திலே பிறந்த இரக்கமெல்லாம் நெஞ்சம் படைத்தவனாகவும் கல்வி கற்றவனாகவும் ஒரே எண்ணம் படைத்தவனாகவும் எந்த உத்தம முடிக்கு நீ கொண்டு பலி கொடுக்க சொல்லிக்கிறார். நான் சொல்லல, புரிஞ்சுக்கொள். சூரியன் உதவாவி அஷ்டமாவிற்குள் நான் கேட்க வழி கொண்டு கொடுக்காவிட்டால் உன்னையே பலி வாங்கி விடுவேன். அப்படி கொடுக்க தவிர்த்தால் உங்களுடைய சிரமானது என் பாத்துக்கு வந்து சொல்கிறாய். அவ்வளவுதானே? ஆகட்டு தாயே, சூரிய உதிக்கும் அஸ்தமாவதற்குள் அதுபோல் படி கொடுக்கிறேன். கொடுக்க தவறினால் என்னுடைய சிரத்தை உனக்கு அடிக்க கொடுக்கிறேன். நேரங்கால தாமதமாகிறது. ஆகட்டு தாயே, வரத்தை கொடுப்பது என்னுடைய கடமை, பலியை கொடுப்பது உன்னுடைய கடமை. நேரங்காலம் தாமதமாகிறது. சென்று வா மகனே, சென்று வா. சென்று வருகிறேன். என் இதாசனம் செல்கிறேன். தன்னுடைய வரத்தை கேட்பது என்று கொடுப்பது என்ற சாதாரணம் அல்ல. பழியுண்டு கேட்டு விட்டால் அப்படி பழி கொடுத்த தீர வேண்டும். கொடுக்க தவறினால் என்னுடைய சிரம் அவருடைய பாத்துக்கு சென்று விடும். அது அவருடைய கட்டளை. அதனால இப்போது என்னுடைய நாட்டுக்கு சென்று அப்பேற்பட்ட ஒரு பணி தேர்ந்தெடுக்க போகிறேன். அப்பேற்பட்ட பணி நம்ம கொடுத்த தீர வேண்டும். சரி, புறப்படி. ஒவ்வொரு நாளாக சென்று அப்படி கொடுக்க தேர்ந்தெடுப்போம். அதாவது அந்த காளி கேட்டது ஒருத்துக்கு ஒரு மகன் வீரமுள்ள புருஷன் அறிவாற்றை கட்டவன். நம்மளிடத்துல எவ்வளவு திறமை இருக்குது. அந்த திறமத்தை கொடுத்து ஒரு குழந்தை விளைக்கிறவ வாங்கி இந்த தெய்வத்துக்கு வழி கொடுக்கலாம். அதனால அதாவது இந்த காளிக்கு நான் பலி கொடுக்க வேண்டும். இந்த உள்ளே சென்று, அதாவது இந்த ஊரில் நகரத்துக்கு சென்று திறமைகள் எவ்வளவு விட கொடுக்கிறேன். ஒரு குழந்தையை காணிக்க கொடுக்க கேட்டுவா. கேள்றா. அம்மா, அரண்மனையில் யாரம்மா? அம்மா, என் மகாராஜாவுக்கு பணம் கிடைக்கணும். அதனால இங்க வர முடியாது நம்மளால. அதனால வீட்டுல ஏதோ ஒரே பையனா பிறந்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? ஒருத்தி ஒரு மகனா இருக்கணும். அதுவும் 4 பேர் நாடால கூட இறந்துனா இருக்கணும். உன் வீட்டுல ஏதோ ஒரு பையன் தான் அமுச்சு விட. இப்பதான் கல்யாணம் பண்ணி அதான் கல்யாணம் பண்ணி 3 கட்டல ஓடிச்சு. எதுக்கு ஓடிச்சா? இப்பதான் முழுவாது இப்ப குழந்தை, சின்ன குழந்தை கத்துருக்குறா. குழந்தை அது 3 கட்டல ஓடிச்சு.
ஏண்டா கண்டாரோடி பையனு ஆ. ஏண்டா மோயால கூட உக்கால கூட தங்கச்சி கூட வந்துட்டேன்